குமரி கேக்குறேன். காலையில இருந்து இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து என்னால வீட்ல இருக்க முடியல. அந்த குழந்தை யாரு எவங்கன்னா எனக்கு சும்மா நான் போக்சோல எடுத்து போடுறேன் 5 வருஷம் தண்டனை கொடுக்குறேன் அந்த தண்டனை கொடுக்குறலாம் கிடையாதுங்க. 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும், இல்லைன்னா ஆயுள் தண்டனை கிடையாதுங்க. ஆயுள் தண்டனை கிடையாது, 600 ரூபாய் அறுக்கணுங்க. தமிழ்நாட்டுல முதல்ல மரண தண்டனை எதுக்கு ரத்து செஞ்சீங்க? என்னைக்கு ரத்து செஞ்சீங்க அன்னைத்துல இருந்து தான் குற்றங்கள் அதிகப்படுது. முதல்ல மரண தண்டனை கொண்டு வாங்க. இந்த மாதிரி என் குழந்தை மேல கையை வச்சாக்கா மரண தண்டனை கொண்டு வாங்க. மூணு குழந்தை இதுக்காக எத்தனை குழந்தைய இந்த மாதிரி எந்த ஆட்சியை நான் குறை சொல்ல விரும்பல. எந்த ஆட்சியை நான் குறை சொல்ல விரும்பல. இங்க வந்து எந்த ஒரு போலீஸோ யாருமே வந்து சட்ட ஒழுங்கை கையில கொண்டு வர முடியாது. இந்த சட்ட ஒழுங்கை கையில கொண்டு வரணும்னா நீதிபதிகளால மட்டும்தான் முடியும். ஏன் நீதிபதிகளால மட்டும்தான் முடியும்னா ஒரு போலீஸ்ன்றவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி நம்ம அவங்க கிட்ட அடைக்கதான் முடியுமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியாது. நான் கேட்கறது, இந்த போக்சோல அரெஸ்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? எந்த தண்டனையுமே நீங்க கொடுக்கல. எங்களுடைய தாய் சார்பா நான் என்ன சொல்றேன்னா மரண தண்டனை கொடுக்கணும், இல்லன்னா 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும். இது இன்னைக்கு இந்த குழந்தை இன்னைக்கு ஒரு நாள் 3 குழந்தைனா இதுக்கப்புறம் கொண்டு போய் எத்தனை குழந்தை இந்த மாதிரி இந்த புறம்போக்கு எந்த ஆட்சியை நான் குறை சொல்ல விரும்பல. எந்த ஆட்சியை நான் குறை சொல்ல விரும்பல. எந்த ஆட்சிக்கும் எந்த ஆட்சியை நான் தவறா சொல்ல விரும்பல. எந்த ஆட்சியை நான் குறை சொல்ல விரும்பல. இதுக்கு நீதி கொடுக்கறவங்க நீதிபதிகள். இதுல இந்த குற்றத்துக்கு நீதிபதிகள் என்ன சொல்ல போறீங்க? ஒரு தாயா கேக்குறேன், ஒரு தாயா குமரி கேக்குறேன். காலையில இருந்து இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து என்னால வீட்டுல இருக்க முடியல. அந்த குழந்தை யாரு எவங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இந்த நியூஸ் கேட்டது நான் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜை பார்க்கணும், பேசணும்னு சொன்னா என்னால பேச முடியல. என்னால அதுக்கு முன் கொண்டு வர முடியல. இதுக்கு என்னதான் வழி? இதுக்கு என்ன தீர்வு? கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்கணும். நீங்க சும்மா நான் போக்சோல எடுத்து போடுறேன் 5 வருஷம் தண்டனை கொடுக்குறேன் அந்த தண்டனை கொடுக்குறலாம் கிடையாதுங்க. 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும், இல்லன்னா ஆயுள் தண்டனை கிடையாதுங்க. ஆயுள் தண்டனை கிடையாது, 600 ரூபாய் அறுக்கணுங்க. 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும், அப்படின்னா மரண தண்டனை கொடுக்கணும். இதுக்கு என்ன முடிவு ஐயா சட்டம் வழங்க போறாங்க? இப்ப அண்ணன் நயனார் பேசுறாங்க. இது எல்லாமே வந்து முழுக்க வந்து ஆளுங்கட்சியாக தான், எல்லாருமே ஆளுங்கட்சியாக தான் இருக்காங்க. ஐயா மோடியை இப்ப ஆளுங்கட்சியில தான் இருக்காங்க. நான் நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். ஐயா மோடி அவர்களே இப்ப ஆளுங்கட்சியில. ஐயா மோடி கிட்ட இல்லையா? ஐயா மோடியோட ஜோசப் விஜய் அவர்கள் பெரிய ஆளு. ஐயா மோடி தர வேண்டாமா? அவரை கொடுக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு மரண தண்டனை கொடுக்க சொல்லுங்க, இல்ல 600 பார்க்க சட்டம் கொடுக்கணும். இது ஐயாவால கண்டிப்பா முடியும். என்னென்ன விஷயமே முடியுது இல்ல. எதுக்கு தமிழ்நாட்டுல முதல்ல மரண தண்டனை எதுக்கு ரத்து செஞ்சீங்க? என்னைக்கு ரத்து செஞ்சீங்களோ அன்னைத்துல இருந்து தான் குற்றங்கள் அதிகப்படுது. முதல்ல மரண தண்டனை கொண்டு வாங்க. இந்த மாதிரி என் குழந்தை மேல கையை வச்சாக்கா மரண தண்டனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா 600 பார்த்து எடுப்புன்னு கொண்டு வாங்க. தயவு செய்து ஐயா நீதிபதியை தான் நாங்க நம்புறோம். ஏன்னா வந்து சிஎம் தப்பு பண்ணாலும் பிஎம் தப்பு பண்ணாலும் நியாயத்தை வழங்கக்கூடியவங்க வந்து நீதிபதி கையில தான் இருக்கு. நீதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு முடிவு எடுத்து இதை கொண்டு வாங்க. இந்த ஒரு குழந்தையோட முடியல. இன்னைக்கு மட்டும் 7 வயசு குழந்தைய சுடுகாட்டுல வச்சு கெடுத்திருக்காங்க, இன்னொரு குழந்தைய கெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கக்கூடாது. நானும் 12வது படிக்கிற குழந்தை பெட்ட பிள்ளைய வச்சிருக்கிறேன். என் குழந்தைக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு தாயா நான் கும்பிடுறேன். என்னுடைய மனவேதனையை புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டுல உள்ளன்னு கிடையாது, இந்தியா முழுக்க கிடையாது, எந்த நாட்டிலயும் சரி ஐயா, ஒரு தாயோடைய வேதனையை தெரிஞ்சுக்கிறேன். என்ன என் கணவர் தொட்டா என்னுடைய விருப்பத்துல தொட்டாதான் ஐயா அது விருப்பமா இருக்கும். என்னுடைய விருப்பம் இல்லாம என்ன தொட்டாருன்னா அதுவே எனக்கு ஒரு நரக வேதனை. ஆனா அந்த 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அவன் எங்க தொடுறான்னு தெரிஞ்சிருக்குமா? அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சிருக்குமா? எப்படி தெரிஞ்சிருக்கும்? அது வாயை திறந்து சொல்லுமா எனக்கு இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை கடுமையா கொண்டு வரணும். இதோட நிறுத்திக்கணும். தயவு செய்து இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி யாருமே ஆட்சியில குறை சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எல்லா இதுவும் கொடுக்கறதுக்கு இருக்கு. ஐயா மோடி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குனாக்கா கலையரசி நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.